ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லோரும் ஒரு மினி அவுட்டிங் தாங்க கிளம்பிட்டோம். என் பக்கத்தில் இருக்கிறதா ஆதிரை, அர்ணவோட அக்கா. அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அர்ணவுக்கு பர்த்டே கம்மிங் சண்டே, அதனால் லாஸ்ட் சண்டேவே அவங்க வந்துட்டாங்க. கம்மிங் சண்டே ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால என்ஜாய் பண்ண முடியாது, செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின சண்டேவே வந்துட்டாங்க. ஆதிரையோட அம்மா, அவங்க அப்பா ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இது எங்களோட செல்ல பையன் எழில்குட்டி. எல்லோரும் ப்ரோசோன் மால் தாங்க கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் அதான் இருக்குது. ஜாலியாக இருக்கும். ஒரு 1 டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். வந்துட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து பார்க் பண்ணிவிட்டு எங்கே நிறுத்துறோன்னே தெரியாமல் அப்படியே போயிட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் காரை வந்து தொலாவிட்டே இருந்தோம். அதனால் எந்த இடத்துல நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரௌண்டிங்கில் எப்படி வந்தோம் அப்படின்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு கிளம்பிக்கோங்க. ஏன்னா C7 அப்படின்னா C7 ஒரு 10 பிளேஸில் போட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஃபைனலாக வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. லிஃப்ட்டில் வந்துட்டோம். ஏன்னா எஸ்கலேட்டரில் வர்றது ஆதிரை தங்கத்துக்கு பயம். அதனால் சரி எல்லோரும் லிஃப்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த உடனேவே கேம் தான் போகணுன்ட்டு கீழேயே ஒரே பஞ்சாயத்து. கேம்க்கு வந்தோடனே அர்ணாவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே வந்து இந்த சைடு வரவே மாட்டோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு மூவி வருவோம், ஃபுட் கோர்ட் போவோம், ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், கேம் விளையாடிட்டு வந்து அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கார்ட்ஸில் ஏற்றிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஐஸ்கிரீம் ஷாப்பு, ஸ்வீட் கார்ன் ஷாப்பு இருக்கும். இப்போ ஃபன் அன்லிமிட்டெட் வந்தாச்சு. ஃபைனலாக கேம் விளையாடுறதுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க அப்படின்ட்டு. அர்ணவ் இதானே ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் பார்த்துட்டே இருக்கார். என்னடா இதுக்குள்ளார டாய்ஸ் இருக்குது, பால் இருக்குது, சாக்லேட் இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தார். போய் அங்கே வந்து கார்டு வந்து நம்ம வந்து அமௌண்ட் போட்டுக்கலாம். போட்டு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் சொன்னோன்னா அவங்க அப்போ வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க கார்டு. வாங்கிட்டு வந்துட்டோம். நம்மளாம் வீடியோ கேம் விளையாடும் போது இந்த மாதிரி பேர்ட்ஸ் வரும் இல்லைங்க, அதே மாதிரி தான் இங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பேர்டை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தூரியெல்லாம் கூட இருந்துச்சு. இந்த டாய்ஸ் வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். வர்றப்போ வந்து நம்ம கரெக்டாக பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வெளியே வந்துச்சுன்னா நம்ம வந்து வின் பண்ணிக்கலாம். அடுத்தது அவர் வந்து அப்படியே பாருங்கள் தொங்கிட்டே நின்றுருக்காரு. எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து அவர் வந்து அந்த மாதிரி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அதில் காமிச்சது. அதுக்கப்புறம் வந்து கேம் விளையாட வந்துட்டோம். கார் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ரவுண்ட் போகல, அவங்க எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். நான் இது விளையாடினதே இல்லை. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பால்லாம் போட்டு ஸ்லைடிங் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பால் பறக்குது பார்த்தீங்களா, அங்கே ஏர் மாதிரி வந்துட்டுருக்குள்ள அது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இதுக்கு ½ அன் ஹவருக்கு வந்து 120 ருபீஸ். கையில் ஒரு டேகை போட்டு விட்டுறாங்க குட்டீஸ்க்கு. விளையாடி முடிச்சோடனே டைம் முடிஞ்சோடனே அதை வாங்கி வச்சிட்றாங்க. அர்ணவ் குட்டிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பின்ட்டு பாலை தூக்கி தூக்கி உள்ளே போட்டே இருந்தான். என்னடா அது மேலே பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரியல. ஆனால் அது ஒரு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. மேலே வரைக்கும் போய் ஏறி வரலாம். சாஃப்ட் ப்ளே அப்படின்னு சொல்லி இதோட நேமு, இந்த கேமோட நேமு. மேலே போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. நான் எங்களை உள்ளே அலோவ் பண்ணல, அதனால் வெளியே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தை வந்து கெஸ் பண்ணுற கேமு. பசங்க பாருங்கள் எவ்வளோ ஓங்கி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க ஓங்கி அடிக்கிறத வச்சு அங்கே பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கடைசி வரைக்கும் அவர் வின் பண்ணவே முடியல. பாருங்கள் நம்ம இங்கே அடிக்கிறத வச்சு அந்த பில்டிங் வந்து அப்படியே வந்து உடையுது. உடைஞ்சிட்டு பாயிண்ட்ஸ் வந்து வருது.
கார் ரேஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை வந்து விளையாட போனேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனால் கண்டிப்பாக வந்து மாலில் விளையாடிட்டு வாங்க. நீங்கள் விளையாடின கேமில் எந்த கேம் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு போகவே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். போன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டு எனக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. அண்ணா குட்டி உட்காந்துட்டு என்னடா கார் போய் டிஷ்ஷும் டேஷ் ஆகுதுன்ட்டு பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு இது புதுசு இல்லைங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சீட் பெல்ட் போட்டு உட்கார வச்சிடறாங்க. பெரியவங்க அப்படின்னா சேஃபாக உட்காந்துக்குவோம். குட்டீஸ்க்கு சீட் பெல்ட் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிக்கிதா குட்டிக்கு வந்து நான் கார் ஓட்டவே இல்லை, ஆதிரை தான் ஓட்டினாங்கன்ட்டு அவங்க நான் பைக் ஓட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பைக் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சண்டே வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அருணாவும் நானும் வந்து கார் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட்டுறான். அதை பார்த்துட்டு எழில் குட்டியும் அவரும் நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த நாள் மறக்கவே முடியாதுங்க. டைம் போனதே தெரியல. கடன்னு போயிடுச்சு. இந்த கேம் வந்து போனோடனே நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் விளையாடி முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எப்பவும் போல் சாப்பிட வந்துட்டோம். நான் லாஸ்ட் டைம் வீடியோலேயே போட்டிருந்தேன். கேமோட ஐஸ்கிரீம்னா 100 ருபீஸ், கேம் இல்லை அப்படின்னா 60 ருபீஸ். எல்லா ஃப்ளேவருமே சூப்பராக இருக்குங்க. இங்கே கண்டிப்பாக நீங்கள் ஃபன் மால் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பாருங்கள் வேலன் எப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு. என்னடா பண்ணுறாரு கையிலே கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு அருணும் வேலனும் ஐஸ்கிரீம் வருமா வராதான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் மினிசோவில் போய் கார் வாங்கி கொடுத்தாங்க அவங்க பெரியப்பா. அருணா பர்த்டேக்கு காரு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் டாய் ட்ரெயினும் வந்து போயிட்டுருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.